Welcome and welcome to Cinema Matrix. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரஞ்சித் சார் வந்து எலிமினேட் ஆகறப்ப பிக் பாஸ் டீம் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. சோ அது என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீடைலா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரஞ்சித் சார் வந்து எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வராரு விஜய் சேதுபதி சார்கிட்ட பேசுறதுக்கு. அப்ப நார்மலா ஆடியன்ஸை பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு அப்படியே வராரு. திடீர்னு ஒருத்தரை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃபை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வைட் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் டீம். ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வரதுக்கு முன்னாடியே வந்து மேம் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை வந்து ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு சரி சாரை கூப்பிட்டுலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ரஞ்சித் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்து வராரு. மக்களை பார்த்துட்டே வந்து வராரு. திடீர்னு அவங்க ஒய்ஃபை பார்த்தது ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாரு. ஷாக் ஆனாருன்னே சொல்லலாம். ஸோ நீ எப்போ வந்த அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அண்ட் தென் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சைகையிலே வந்து பேசுகிறாங்க. அதே மாதிரி அவங்க ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண விதம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் வந்து அப்பட்டமா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு தெரியுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ டைலாகே இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு சீன் பார்த்த மாதிரி நம்மளுக்கு இருந்தது. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டே வந்து விஜய் சேதுபதி சார்கிட்ட வந்து கை கொடுக்குறாங்க. ஸோ சார் எதிர்பார்க்கவே இல்லை சார் இவங்க வந்தது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவே உங்களை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு தான் சார் நாங்கள் இது மாதிரி இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் வந்து சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. விஜய் சேதுபதி சார் வந்து நீங்கள் உள்ளே போயிட்டு போன ரஞ்சித்தில் பாதி தான் வெளியே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சார் நல்ல வெயிட் லாஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னான்னு இதே மாதிரி இருக்கணும், இதுக்கு மேலே வெயிட் போட்டால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க. மேம் இன்னும் ஒரு வீட்டுக்கே வரலையே மேம் அதுக்குள்ளேயா அப்படின்ற மாதிரி அது ஒரு ஃபன்னான மூமெண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அவரோட பயண வீடியோ வந்து பார்க்கப்பட்டது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே சொல்லலாம். அண்ட் தென் காமனாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு அவர் வந்து எக்ஸிட் ஆனார். ஸோ தட் இந்த பர்டிகுலர் விஷயம் இந்த எலிமினேஷனில் வந்து க்யூட்டாக ஒரு விஷயம் நடந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ப்ரைஸாக அவங்க ஒய்ஃப் வந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் யாருக்காவது அப்படி நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான எவிக்ஷன் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்றதை மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா. எஸ், ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.